ஓகே. ஏன் திறமையானவர்கள், சிந்தனையாளர்கள், இல்ல வந்து ஒரு துறையில ரொம்ப சிறந்து விளங்குறவங்க, இவங்க இருந்தாக்கா நாட்ட வந்து ரொம்ப நல்லபடியா கொண்டு போவாங்க. ஊழல், லஞ்சம் இருக்காது. இயற்கை வளங்கள பாதுகாப்பாங்க. ஏன் அந்த மாரியான ஆட்கள் அ தலைமை இடத்துக்கு முதல்வராவோ, இல்ல பிரதமராவோ, இல்ல குடியரசுத் தலைவராவோ, சில நாடுகள்ல குடியரசுத் தலைவர் ஏன் வர முடியறதில்ல? அ எப்பயுமே ஏன் இந்த மாரியான அறிவுள்ள ஆட்கள், சிந்தனையாளர்கள் இவங்கலாம் வந்து அமைதியா இப்போ அரசியலை விட்டு எட்ட போயிட்டு, "இல்ல வேண்டாம் நமக்கு அந்த அரசியல் சரி வராது. நம்ம வேலைய பார்ப்போம்" அப்படின்னு இருக்கிறாங்க. அம் சில இடங்கள்ல விதிவிலக்குகள் இருக்கு. சிங்கப்பூர் மாரியான நாடுகள்ல லீ குவான் அவர் நாட்ட மிக சிறப்பா நடத்தியிருக்கிறாரு. ஏன் இந்த மாரி நடக்குது? இப்ப தும்முனா தான் சரியா இருக்கும். நாளைக்கு தேர்தல் வாங்க பார்க்கலாம். ஓகே. இதெல்லாம் யார் சொல்லியிருக்காங்க? ஏன் வந்து திறமையானவர்களால அம் ஆளும் இடத்துக்கு வர முடியறதில்ல? ஏன் எப்பயுமே திறமை இல்லாதவர்கள், இல்ல திறமை குறைந்தவர்கள், அவங்களால வந்து தெளிவா எதையுமே எடுத்து சொல்ல முடியாது. எதுவுமே வந்து எழுதி வைக்காம படிக்க முடியாது. மத்தவங்களுடைய அறிவுறுத்தல் இல்லாம எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு பின்புலத்தால, குடும்ப பின்னணியாலயோ, இல்ல ஏதாவது ஒரு பிரபலங்கள், திரை பிரபலங்கள், இல்ல வேற ஏதாவது சமூகத்தில பெரிய ஆட்களா இருப்பாங்க. வசதி படைத்தவர்களா இருப்பாங்க. ஏதாவது ஒரு பாரம்பரியத்திலேருந்து வரவங்களா இருப்பாங்க. அவங்க மட்டுமே ஏன் வந்து தலைமை இடத்துக்கு வர முடியுது? சில நேரங்கள்ல அந்த மாரி ஆட்களும் வர முடியறதில்ல. ஏன்னா நம்ம பார்க்குறோம். அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டுடுறாங்க. அவங்களால வந்து தலைமை இடத்துக்கு வர முடியறதில்ல. அவங்க எவ்வளோதான் அறிவுள்ளவர்களாக இருந்தாலும், இருக்கிற எல்லா உறுப்பினர்கள்ல அவங்க அறிவுள்ளவர்களாக இருந்தாலும், அவர்களால மேல வர முடியறதில்ல. அ அதுக்கான காரணங்கள்ல கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தத்துவ ஞானி. அவரு கிரீஸ் நாட்ல வாழும்போது, அதற்கான காரணங்கள தொகுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சமூகம் என்பது ஒரு உயிருள்ள ஒரு உருவம் மாரி தான். எப்படி மனித உடல்ல மூளை, ஆ இதயம், மத்த பாகங்கள் இருக்கோ, ஒரு ஒரு பாகமும் ஒரு ஒரு செயல செய்யுது. அது மாரி மனித சமூகமும், இந்த சமூக கட்டமைப்பே வந்து ஒரு உயிரினம் மாரி தான். அது வந்து அ மூளைய சொல்லி எதுவுமே செய்யறதில்ல. இதயத்தோட வேலை என்னது? அது வந்து எதையுமே நல்லது எது, கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்காது. இதயம் வந்து வெறும் உடல வந்து இருக்கிற நிலையிலே அப்படியே வச்சிருக்கும். அப்ப அவரு வந்து இந்த இந்த நிலைக்கான காரணம் என்னன்னு சொல்றாருனாக்கா, இதயம் மாரி தான் வந்து சமூக கட்டமைப்பு. அது யாரு வந்து நம்மள இதே நிலையில வச்சிருப்பாங்களோ, இல்ல எதுவாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு கொண்டு போகாம, இருக்கிற நிலைமையே போதும்பா. எதுக்கு நமக்கு தேவையில்லாம பிரச்சனை? இப்ப வழக்கமா நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிடுவோம். எதுக்கு நம்ம வந்து புதுசா ஒரு ஆளுங்களுக்கு ஓட்டு எதுக்கு வீணா போயிட போகுது? அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி தான் வந்து சமூக கட்டமைப்பு ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அம் உளவியல் ச ம ம மனித மனித உடம்புக்குள்ள நம்ம நினைக்கிறது ஏதாவது ஒண்ணு செய்றோம். அது மாரி ஒரு சமூகமாவே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, பெரும்பான்மையானவன் இருக்கிறான். இல்ல வந்து எதுக்கு நம்ம வந்து புதுசா ஒரு ஆள எடுத்து குடுத்துட்டு ஏதாவது ஆயிட போகுது. நம்ம வந்து இருக்கிற நிலைமையில இருந்துட்டு போயிடுவோம். அந்த மாரி சமூகமாவே ஒரு கட்டமைப்பு வந்து அந்த மாரி நினைக்குது. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறதுனால தான், அ இதே மாரி செயல்படுது. ஏன்னா, ஏதாவது ஒரு ரொம்ப ராடிக்கலா ரெவல்யூஷன் மாரி ஏதாவது போயிட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதனால இருக்கிற நிலைமைய அப்படியே வச்சுப்போம். அப்படின்னு நினைக்கிற முதல் பாயிண்ட்ட நம்ம முதல்ல பேசிட்டோம். ஒரு சமூகம்ன்றது ஒரு உயிரினம் மாரி தான். அதுக்கான சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது வந்து புதுசா யாரையோ ஒரு தேர்ந்தெடுக்கிறதுக்கு அச்சப்படுது. அச்சப்பட்டு வேண்டாம் நமக்கு வந்து பழைய ஆளுங்களே போதும். இல்ல முகம் தெரிஞ்ச ஆட்களா இருந்தா போதும் அப்படின்றதுனால கூட்டமா அப்படியே அவங்களுடைய முகத்த நம்பி, அவங்களுடைய முகத்த பார்த்து, இவரு வந்து இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு திரையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே மாரி போயிடுறது ஒரு பக்கம். அதான் முதல் பாயிண்ட்ட சொல்றாரு. 2வது பாயிண்ட் அவரு என்ன சொல்ல வர்றாருனாக்கா, சிந்தனையாளர்கள் இல்ல வந்து நாட்ட வந்து ஒரு நல்வழி கொண்டு போணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுடைய ஐடியாஸ் ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கு. அதாவது ரொம்ப கடினமா இருக்கு. ஏன்னா கடினமா ஏதாவது செஞ்சா தான் ஒரு சமூகத்தையோ, இல்ல ஒரு நாட்டையோ நம்ம வேற நிலைக்கு கொண்டு போ முடியும். அப்ப அந்த மாரி திறமையான ஆனவர்களால அந்த மாரி ஒரு அவங்களுடைய செயல் திட்டங்கள வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறது சிரமமா இருக்கு. கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனாலும் மேலோட்டமா பார்க்கும்போது எல்லா மக்களுக்கும் அது போய் சேர்றதில்ல. அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு நமக்கு 3வது பாயிண்ட் உணர்ச்சிகளாலும், ஆ ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையாலும் இந்த சமூகம் நவுந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து அந்த சமூகம் வந்து ஆராய்ஞ்சு பார்க்கறதில்ல. இந்த ஒரு புதிய சிந்தனையாலயோ, இல்ல இந்த மாரி ஒரு நடவடிக்கையாலயோ நம்ம நாடு மேம்படும், நம்மளுடைய அடுத்த தலைமுறை மேம்படும் அப்படின்னு நினைக்க மறுக்குது. ஏன்னா, மு பெரும்பாலான சமூகம் வந்து உணர்ச்சிகளால தான் வழிநடத்தப்படுது. அவங்க வந்து காரணிகள தேடுறதில்ல. ஓகே இந்த மாரி ஒரு சினாரியோ அனாலிசிஸ் மாரி, இந்த மாரி ஒரு புது ஐடியாவ ஒரு புது தலைவர் சொல்றாரு. நம்ம அப்படி கொண்டு போலாம் நல்லா இருக்குமா?
ஆனா, அப்படி அவங்க முடிவு எடுக்கிறதில்ல. அவங்க உணர்ச்சிகளாலே கட்டுப்பட்டு இருக்கிறதுனால, இருக்கிற நிலைமை போதும் அப்படின்ட்டுன்னு போயிடுறாங்க. 4வது இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம கூட நம்மளுடைய அ பல இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். இந்த திறமையற்ற தலைவர்கள்ல வந்து இந்த சமூகமோ, இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற அமைப்பு என்ன செய்யுதுனாக்கா, அவங்கள ஒரு கேடயமா முன்னிறுத்திக்குது. முன்னிறுத்திக்கிட்டு அவங்க வந்து அ மக்கள் வந்து எல்லாருமே அந்த ஒரு திறமையற்ற தலைவர் பின்னாடியே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, பின்னாடி இருக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பவர் சென்டர் சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் அதனால அந்த சிஸ்டம்னால லாபம் கிடைக்குதோ, அவங்க வந்து இந்த ஆள முன்னாடி நிறுத்திட்டு எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ சமூக கூட்டமைப்பு வந்து நம்ப எல்லாமே நவுர்றது இந்த பின்னாடி இருக்கிற ஆளுங்களோட நடவடிக்கைகள் தான் நவுறுதே தவிர, முன்னாடி ஒரு பொம்மை மாரி நிக்க வச்சிருப்பாங்க ஒரு ஆள. அவரால எதுவுமே நடக்காது. அவரு சும்மா அ மக்கள் எல்லாருமே அவர பார்த்துட்டு இருக்கும்போது, மொத்த கட்டமைப்பும் பின்னாடி இருக்கிற ஆளுங்களால நவுத்தப்படும். ஸோ இந்த 4 காரணங்கள் முக்கியமான காரணங்கள். அதனால தான் திறமை இல்லாத தலைவர்கள், சிந்தனை இல்லாத தலைவர்கள், அம் என்ன செய்ய போறோம் அடுத்தது அப்படின்னு முடிவெடுக்க முடியாத தலைவர்கள், ஸ்கிரிப்ட் இருந்தா தான் என்னால மக்கள்கிட்ட பேச முடியும் அப்படின்ற தலைவர்கள் வர முடியும். இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் அரிஸ்டாட்டில் சொல்றாரு. அ அதுவும் எப்போ 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அப்ப அவருடைய காலத்திலே இதெல்லாம் நடந்திருக்கு. அது இன்றைய காலகட்டத்துக்கும் பொருந்துது. மே அ அ நான் எப்ப பார்த்ததுனாக்கா, ஒரு திங்க் மீட்ன்னு ஒரு யூடியூப் சேனல். அந்த ஏஐ ஜெனரேட்டட் வீடியோல தான் பார்த்தேன். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து இந்த லிங்க்ல குடுக்குறேன். அது இல்லாம அ இது வந்து 4 காரணிகள். ஏன் வந்து திறமையற்றவர்களால ஆளும் ஆளும் இடத்துக்கு வர முடியுது. இதனுடைய பார்ட் 2 வீடியோ என்ன சொல்லுதுனாக்கா, இப்படி திறமையற்றவர்கள் அ தேர்ந்தெடுத்தாலும், ஏன் அப்புறம் சமூகம் முன்னோக்கி போகுது? இப்ப அரிஸ்டாட்டில் சொன்னது 2300 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. ஆனா, இந்த 2300 ஆண்டுகள்ல சமூகம் எங்கேயோ நகர்ந்திருக்கு. வளர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த தலைவர்களோட ஆட்சியிலும் இருந்தா கூட த ச ம் அ வளர்ச்சி இருந்தே இருக்கு. இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தும் எப்படி நாடு முன்னோக்கி போகுது? ஏதோ வளர்ச்சி இருக்கோ இல்லையோ, ஏதோ ஒரு கட்டத்தில கொஞ்சம் வளர்ச்சி இருக்கு. ஆனாலும் எப்படி நகர்ந்துட்டே இருக்கு. கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகாம. சில 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 சிஸ்டம்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. நீங்க பார்க்கலாம். இலங்கை வந்து இப்போ காலியா இருக்கு. நேபாள் காலியா இருக்கு. பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட காலியா இருக்கு. ஆனா, அ நம்மள மாரி இப்ப இந்தியா மாரி நாட்ல வந்து ஏன் இன்னும் சிஸ்டம்ஸ் கொலாப்ஸ் ஆகலனாக்கா, ஆம் அது ஒரு 5 காரணம் அதில லிஸ்ட் பண்றாங்க. அது என்னன்னாக்கா, 1 வளர்ச்சி இல்ல முன்னேற்றம், ஏதாவது ஒரு தொழில்நுட்பம், ஏதாவது ஒரு புதிய திட்டம் வர்றது வந்து மேலேருந்து வர்றதில்ல. இந்த ஆட்சியாளர்கள் மேல இருக்கிறவங்களோட அறிவுனாலயோ, இல்ல அவங்க சிந்தனையாலயோ வர்றதில்ல. கீழ இருக்கிற சாதாரண மக்கள், அவங்க ஏதோ உழைப்ப செலுத்துறது, இல்ல விஞ்ஞானிகள், இன்ஜினியர்ஸ் இந்த மாரி சிந்தனையாளர்கள் அந்தந்த இடத்துல, நாடு முழுக்க இருக்கிற இடத்துல அவங்க வந்து தனித்தனியா சிந்திச்சு ஒரு செயல்படுத்துறதுனால, வளர்ச்சி வந்து கீழ இருந்து தான் போகுது. அது இந்த ஆட்சியாளர்கள் கிரெடிட் எடுத்துப்பாங்க. எங்க ஆட்சியில தான் அது நடந்தது, இது நடந்ததுன்னு. இவங்க உட்கார்ந்து எதுவுமே மேலேருந்து செய்யறதில்ல. சும்மா கையெழுத்து போட்டு, இல்ல ஒரு சில பேர் சில திட்டங்களுக்கு சில ஒத்துழைப்பு குடுத்துருக்காங்க. சரி இது நடந்தாக்கா மக்களுக்கு நல்லது அப்படின்னு சிந்திச்சிருக்காங்க, நடந்திருக்கு. ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல இப்படிப்பட்ட தகுதி இல்லாத தலைவர்கள் இருந்தும் எப்படி வளர்ச்சி ஏற்படுதுனாக்கா, அது கீழிருந்து வர்ற வளர்ச்சி தான். மேலேருந்து வர்ற அ அ வளர்ச்சி கிடையாது. மேலேருந்து வர்ற சிந்தனை கிடையாது. அப்ப இதுவும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் லிஸ்ட் பண்றாங்க. எப்படின்னாக்கா, அ ஏதாவது ஒரு கட்டத்தில நம்மளுடைய சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகப்போகுது. நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்மளுடைய சமூக கட்டமைப்போ, இல்ல நாடோ, பொருளாதார ரீதியாவோ நம்ம உடைய போறோம்னாக்கா, அப்ப மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. சரி, இப்ப நம்ம இவ்வளோ நாள் தவறு செஞ்சுட்டோம். இனிமேல் இந்த தவறு செய்யக்கூடாது. அப்ப புதிய தலைவர்கள தேடுறாங்க. அந்த நேரத்தில சமூகமா எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அது ஒரு சுழற்சி முறையில இருக்கு. இப்ப இந்த வந்து ஊழல்வாதிகள், இந்த சிந்தனை திறனற்ற தலைவர்கள், அவங்க வெளிய போயிடுறாங்க. புதிய தலைவர்கள் வராங்க. அவங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும். அப்ப இது ஒரு சுழற்சி மாரி வரும். அவங்க ஒழுங்கான மக்களுக்கு சொன்ன வா வாக்குறுதிகளையோ, இல்ல அவங்களால ரிசல்ட்ஸ கொண்டு வர முடியலனாக்கா, மக்கள் மறுபடியும் அவங்கள தூக்கி போட்டுட்டு புது தலைவர்கள கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாம 3வது பாயிண்ட் என்னன்னாக்கா, முதல்லே சொன்ன மாரி தொழில்நுட்ப வல்லுனர்கள், அவங்க பல இடத்துல சிதறி கிடப்பாங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியா சிந்திக்கிறதுனால, ஒரு கட்டத்தில முதல்ல சொன்ன முதல் பாட்டுல வந்த முதல் வீடியோல வந்த பாட்டு மாரி, அந்த மாரி தொழில்நுட்ப வல்லுனர்கள், சிந்தனையாளர்களால வந்து மக்கள வந்து அவங்களால தன்மைப்படுத்த முடியல. ஏன்னா, அவங்களுக்கு வந்து விளம்பர முகம் இல்ல. இல்ல விளம்பர ஒரு அ ஒரு வாய்ப்பு இல்ல. மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாரி விளம்பர வாய்ப்பு இல்ல.
அப்ப மக்கள் வந்து விளம்பர மயத்துல, இல்ல திரை முகத்துல யாரையாவது ஒருத்தவங்கள பார்த்துட்டாங்கன்னா, ஓகே இவங்க நம்ம தெரிஞ்ச முகமா இருக்கு. நம்ம இவங்களுக்கு வந்து வாக்களிச்சுருவோம். அப்படின்னு அந்த 5 ஆண்டுல 1 நாள் எடுக்கிற முடிவு தான் எல்லா பிரச்சனைகளுக்கும், சிக்கல்களுக்கும் காரணமாகுது. அப்ப இந்த தொழில்நுட்பவாதிகள், இல்ல சிந்தனையாளர்கள் இவங்கலாம் எல்லா இடத்துலயுமே அந்தந்த இடத்துல அரசு துறையா இருக்கலாம், இல்ல தனியார் நிறுவனமா இருக்கலாம். அவங்க அந்தந்த துறையில வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஓரளவுக்காவது இந்த இந்த இயக்கம் வந்து அப்படி நகர்ந்து போயிட்டே இருக்கு. அப்புறம் இந்த கடைசியா இந்த இந்த வீடியோவ எப்படி முடிக்கிறாங்கன்னா, இந்த எதுவுமே நடக்கல. இதே மாரி நிலைமை தொடர்ந்துகிட்டே இருக்குன்னா, ஒரு கட்டத்தில கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகும். கம்ப்ளீட்டா இந்த இந்த அமைப்பே உடையும்போது, நம்ம எப்படி மத்த நாடுகள்ல பார்த்தோமோ, அ இலங்கை, அ பாகிஸ்தான், பங்களாதேஷ் இன்னும் பல நாடுகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கிற நாடுகள் தான் நமக்கு தெரியுது. அப்போ உடையும்போது தான் இது எல்லாமே கம்ப்ளீட்டா உடைஞ்சு, அ அப்புறம் ஒரு அழிவிலிருந்து மறுபடியும் நம்ம மேல எழுந்து வர்ற மாரி தான் வரணும். அப்படி வந்தா மட்டும் தான் அந்த சமூகம் இந்த சமூகமே ஒரு இயக்கமா தான் இருக்கு. அ அ அ உ அ யாரும் வந்து சொல்லிக் குடுக்கறது இல்ல. நீங்க வந்து இவங்களுக்கு போடுங்க, இவங்களுக்கு போடுங்கன்னு. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு சமூகத்திலிருந்து தான் அந்த தலைவர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த சமூகம் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாரி தான் தலைவர்கள் இருப்பாங்கன்னு. சில நாடுகள்ல, சில பகுதிகள்ல அது இருக்கலாம். ஆனா சில இடங்கள்ல அப்படி இல்ல. அ வளர்ச்சி அடைந்த நாடுகள், அம் அ புரட்சியாலுமே சில நாடுகள் வந்திருக்கு. கியூபா மாரியான நாடுகள்லாம் வந்து புரட்சி தான். ஆனாலுமே அ அந்த நாடுகள் தற்சார்பு பொருளாதாரத்தில நல்லா வளர்ந்திருக்காங்க. ஏதோ ஓரளவுக்கு இந்த மாரி பொது இடங்கள்ல இல்ல மக்கள் வந்து ஊழல்கள சந்திக்கிறதில்ல. அரிஸ்டாட்டில் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னத நாம மறுபடியும் ஒரு முறை படிச்சு பார்ப்போம், இல்ல கேட்டு பார்ப்போம். தெரியாதவங்க இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. இது ஒரு சின்ன வீடியோ தான். நான் பார்த்த வீடியோ கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் வீடியோ. அத 1 மணி நேரமா நம்மளால அது ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ குடுக்க முடியாது. அதனால மறுபடியும் அரிஸ்டாட்டில் சொன்னத நினைவுபடுத்தி, நாம வீழ்ந்து மறுபடியும் உருவாக்க போறோமா? இல்ல இப்போதைக்கு இருக்கிற நிலைமையிலயாவது புதிய ஆட்சியாளர்கள், புதிய சிந்தனைகள், புதுசா ஏதோ செய்ய வர்றவங்க, என்னென்ன செயல்படுத்துவாங்கன்றவங்களுக்கு வாய்ப்பு குடுக்க போறோமா? அத மக்களே முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.